ஏமி கார்மைக்கேல் அம்மையார் வாழ்க்கை வரலாறும். அன்பானவர்களே, தேவனுக்காக முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்த ஒரு அரிய மிஷனரியான ஏமி கார்மைக்கேல் அம்மையாரின் வாழ்க்கையை இன்று நினைவு கூர்வோம். 1867ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்த ஏமி சிறுவயதிலிருந்தே தேவ அன்பில் வளர்ந்தார். இளமையில் ஜப்பானுக்கு மிஷனரியாக சென்றார். பின்னர் 1895ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார். தமிழ்நாட்டின் திருநெல்வேலி பகுதியில் பணியாற்றும் போது சிறுமிகள் துன்பத்தில் வாழ்வதை கண்டார். அந்த வேதனை அவரது இதயத்தை உலுக்கியது. அவர் ஜெபித்தார், ஆனால் அதில் நிற்கவில்லை. 1901ஆம் ஆண்டு டோனாவூரில் சேவையை தொடங்கி பல நூறு சிறுமிகளை மீட்டு பாதுகாப்பான இல்லம், கல்வி, ஆன்மீக வழிகாட்டுதல் அளித்தார். இந்திய உடை அணிந்து தமிழ் கற்று மக்களோடு ஒன்றுபட்டு வாழ்ந்ததால் மக்கள் அவரை அன்புடன் ஏமி அம்மையார் என்று அழைத்தனர். ஒரு விபத்துக்கு பிறகு வாழ்க்கையின் கடைசி 20 ஆண்டுகள் படுக்கையிலேயே இருந்தாலும் அவர் மனம் சோரவில்லை. திங்ஸ் ஆஸ் தே ஆர் போன்ற நூல்களை எழுதி உலகம் முழுவதும் பலருக்கு ஆன்மீக ஊக்கமாக இருந்தார். 1951ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். ஆனால் டோனாவூர் சேவை இன்று வரை தொடர்கிறது. நமக்கான செய்தி என்ன? தேவ அழைப்புக்கு முழு கீழ்ப்படிதல், கருணை செயலில் வெளிப்பட வேண்டும். துன்பம் கூட தேவனின் திட்டத்தில் பயனுள்ள கருவியாக மாறலாம். அவரது வாழ்க்கை கொள்கை லவ் டு தி அட்டர்மோஸ்ட், முழுமையான அன்பு. நாம் எங்கு இருந்தாலும் தேவன் கொடுத்த பொறுப்பை முழு அன்போடு நிறைவேற்றுவோம். ஏமி அம்மையார் போல நம்முடைய வாழ்க்கையும் பலருக்கு நம்பிக்கையின் ஒளியாக மாறட்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை இந்தியாவில் விதைக்க காரணமாயிருந்த இவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.